ஜீசஸ் கிரைஸ்ட் டிசம்பர் 25ஆம் தேதி தான் பிறந்தாருங்கிறதுக்கு எந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸும் கிடையாது. அப்படி எந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸும் இல்லாமல் எப்படி டிசம்பர் 25ஆம் தேதி பிக் பண்ணுச்சு? இதுக்கு பின்னாடி இருக்க டார்க் சீக்ரெட்ஸ் என்ன? நம்ம கிட்ட இருந்து உண்மை மறையப்பட்டதா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பல்லாயிரம் வருஷம் பின்னாடி போகணும். இந்த டைம் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த வேர்ல்டுக்குள்ளேயும் அதோட எக்கானமிக்குள்ளேயும் வராத ஒரு காலம். என்ன போமா? சாப்டர் 1, டைம் ட்ராவல். பல்லாயிரம் வருஷம் பின்னாடி வந்தோம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் ரோமில் டிசம்பர் 25ஆம் தேதி சாட்டர்னேரியா ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்கும். அந்த ஃபெஸ்டிவல் பாகன் ரிலிஜனை சேர்ந்த அந்த மக்கள் அக்ரிகல்ச்சர் காடான சாட்டனை கும்பிட்ற ஒரு ஃபெஸ்டிவல் தான் அது. ஏன்ஷியன்ட் ரோமில் சாட்டர்னேரியா ஃபெஸ்டிவலை ஒரு வாரம் ஃபுல்லாக கொண்டாடுவாங்க. அந்த வாரத்தில் பாட்டு, ஆட்டம், கரிசோறு, மாது எல்லாமே இருந்துச்சு. மக்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒரு டைம் அது. இந்த சாட்டர்னேரியா ஃபெஸ்டிவல் ஹார்வெஸ்டிங் கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல். வருஷம் ஃபுல்லாக வயல்வெளியில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யும்போது அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு வாரம் இந்த மாதிரி எல்லாம் சமைச்சு எல்லாம் சாப்பிட்டு வயிறு நிறையா சந்தோஷமாக இருக்க ஒரு டைம் தான் அது. ஸோ இதுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் என்ன சம்மந்தம்? இதுக்கும் கிறிஸ்மஸ்க்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? இருக்கு. சாப்டர் 2, சர்ச்சின் தந்திரம். ஏன்ஷியன்ட் ரோமை விட்டுட்டு கொஞ்சம் வருஷம் நம்ம முன்னாடி போனோம்னா இப்போ வேர்ல்டில் கிறிஸ்டியானிட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க ஒரு ரிலிஜன். ஒரு ரிலிஜன் ஸ்ப்ரெட் ஆகணும்னா அந்த ரிலிஜனை சேர்ந்தவங்க மிஷினரிஸை அனுப்பி மற்ற ரிலீஜன்காரங்களை கன்வெர்ட் பண்ணணும். இந்த மாதிரி மிஷினரிஸை பாகன் ரிலீஜன்ல இருந்து கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பாகன் ரிலீஜன் மக்கள் அதை ஏற்றுக்கல, கன்வெர்ட்டும் ஆகல. கிறிஸ்டியானிட்டியை ஏற்றுக்காத இந்த பாகன் ரிலீஜன் மக்களை எப்படி கிறிஸ்டியானிட்டிக்கு கொண்டு வரணும்னு யோசிச்ச சர்ச் அவங்க ட்ரெடிஷனில் ரொம்ப ஆழமாக மூழ்கி இருக்கிறத பார்த்தாங்க. நம்ம இந்த ட்ரெடிஷனை அழிக்க முடியாது, இப்போ அடாப்ட் பண்ணிப்போம் அப்படின்ட்டு டிசம்பர் 25 தான் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தாரு அப்படின்னாங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் எப்படி உருவாகுதுன்னா காமனாலிட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ எனக்கும் உங்களுக்கும் ஒரு காமனாக இருக்க விஷயம் நாலேஜ் கற்றுக்கிறது, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது. அதனால தான் நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கீங்க, நான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த காமனாலிட்டி டிசம்பர் 25 சாட்டர்னேரியா ஃபெஸ்டிவலோட ஒத்து போனதுனால நிறைய மக்கள் ஈஸியாக அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னடா இது, வேற ரிலீஜன்ல இருக்க மக்கள் எப்படி கிறிஸ்டியானிட்டி இவ்வளோ ஈஸியாக அடாப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறீங்க. இந்த கன்வர்ஷன் பின்னாடி நிறையா தந்திரம் இருக்கு. வெள்ளைக்காரங்க இந்தியாவை ஆண்ட போது டிவைட் அண்ட் கான்கர்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணாங்க. இங்கே அடாப்ட் அண்ட் டிசேபிள் இந்த மெத்தடு தான் யூஸ் பண்ணியிருக்கு. வேர்ல்டில் கிறிஸ்டியானிட்டி தான் நம்பர் 1 இருக்கணும்னு நினச்ச மிஷினரிஸ் நிறையா பாகன் ரிலிஜன் மக்களை இப்படி தான் கன்வெர்ட் பண்ணாங்க, காமனாலிட்டி. ஸோ ஒருத்தங்களை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணோன்னா அவங்களுக்கும் நமக்கு ஒரு கனெக்ட் வேணும். அந்த கனெக்ட் உருவானது தான் டிசம்பர் 25 ஜீசஸ் கிரைஸ்ட் பர்த்டேன்னு மிஷினரிஸ் ஆரம்பிச்சுட்ட ஒரு கட்டுக்கதைன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டிசம்பர் 25 தான் ஜீசஸ் பிறந்தாருங்கிறதுக்கு எந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸும் கிடையாது. இப்போ ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ்லேயே அப்போது நீ சொல்கிற சாட்டர்னேரியா ஃபெஸ்டிவலுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், போய் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சாட்டர்னேரியா ஃபெஸ்டிவல் தான் கிறிஸ்மஸாக மாறுச்சான்னு கேட்பீங்க. அதுக்கு டெஃபினேட்டிவ் ஆன்சர்ஸ் எங்கிட்டையும் கிடையாது. ஆனால் நிறைய காமனாலிட்டிஸ் இருக்கு. இந்த காமனாலிட்டி கிறிஸ்மஸுக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கிறிஸ்டியானிட்டி அடாப்ட் பண்ண
நிறைய ஹாலிடேஸ்க்கு இருக்கு. அது என்னென்னு பின்னாடி பார்ப்போம். இப்போ பாகன் ரிலிஜன் சொல்லி என்னன்னு நினைப்பீங்க? அந்த ரிலிஜன்னா என்னன்னு பார்ப்போம் வாங்க. சாப்டர் 3 பாகன் ரிலிஜனா அப்படின்னா கிறிஸ்டியானிட்டிக்கு டஃப் கொடுத்த ரிலிஜனா? அது என்ன பாகன்னு சொன்னியே, என்ன ரிலிஜன்? ஒன்றும் இல்லைங்க. பாகன் ரிலிஜன்ங்கிறது நேச்சரை கும்பிடுற மக்கள், அவ்வளோதான். நம்ம மதர் எர்த்ன்னு சொல்றது கூட இந்த பாகன் ரிலிஜன்ல இருந்து வந்தது தான். நம்ம ஊர்ல அன்பே சிவம், அந்த ஊர்ல நேச்சர், இவ்வளோதான் வித்தியாசம். கடவுள் ஒண்ணுதாங்கிறாங்க. பாகன் ரிலிஜன் ஒரே ரிலிஜனா எல்லாரும் ஒரே நேச்சரை தான் கும்பிட்டாங்கன்னா கிடையாது. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கண்ட்ரி பை கண்ட்ரி வெதர் வித்தியாசம் இருக்கும். ஸ்பெயின் சூடா இருக்கும், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் ரொம்ப கோல்டா இருக்கும். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு காட் இருந்தாங்க. ஸோ இந்த பாகன் ரிலிஜன்ங்கிறது ஒரு அம்ப்ரல்லா டேர்ம். இதுக்கடியில் ரோமன், கெல்டிக், நார்ஸ் இந்த மாதிரி மற்றும் பல ரிலிஜன்ஸ் இருக்கு. ஏன் எம்சியூல இருக்க தார், காட் ஆஃப் தண்டர், அவரு கூட ஒரு பாகன் காட் தான். இதை பத்தி நம்ம யோசிச்சிருக்க நிறைய மாட்டோம். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமா இல்ல, காட் ஆஃப் தண்டர் நேச்சர், பாகன் கடவுள். இந்த பாகன் ரிலிஜன் மக்கள் ஏன் டிசம்பர் 25 கொண்டாடினாங்கன்னா, அது ஒரு ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல். நம்ம ஊர்ல பொங்கல் மாதிரி தான். ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு டிசம்பர் வின்டர் ஆரம்பிச்சோன்னே இதுதான் கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் சாட்டர்னேலியா ஃபெஸ்டிவல். இப்போ கிறிஸ்மஸ். சாப்டர் 4 கிறிஸ்மஸ் ட்ரீயும் சாண்டா கிளாஸும். இப்போ நம்ம ஊர்ல வின்டர் ஹார்ஷா இருக்காது. ஆனா நான் இருக்க இடத்துல வின்டர் -45 -55 வரைக்குமே போகும். சன்லைட் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் இருக்கும். டார்க்னஸ் ரொம்ப நிறைய இருக்கும். வின்டர் சால்ஸ்டிஸ்ன்னு சொல்ற இந்த நாள் வேர்ல்ட்லேயே ஷார்ட்டஸ்ட் டே. எல்லா வருஷமும் வரும் டிசம்பர் 21. அதாவது ஷார்ட்டஸ்ட் டேனா டே லைட் ரொம்ப குட்டியா இருக்கும். இப்போ நீங்க ஜூன் மாசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இருக்க இடத்துல 24 ஹவர்ஸ் சன்லைட் இருக்கும். ஆனா அப்படியே வின்டர் வர வர 3 மணி நேரமா கம்மியாயிரும். அந்த வின்டர் சால்ஸ்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா நாளுமே டே லைட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே ஜூன் மாசம் போய் எனக்கு 24 ஹவர்ஸ் சன்லைட் வரும். இதுதான் நேச்சர் சைக்கிள். இதை கொண்டாடின மக்கள் பாகன் மக்கள். ஸோ இவ்வளோ ஹார்ஷான வின்டர்ல எந்த மரமுமே இருக்காது. ஒன்லி எவர் கிரீன் ஆல்பைன் ஃபாரஸ்ட், ஆல்பைன் ட்ரீஸ், இது மட்டும்தான் இருக்கும். அதாவது கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த வின்டர் சால்ஸ்டிஸ் முடிஞ்சோன்னா வீட்டில் மக்கள்லாம் வந்து ஃபயர் பிளேஸ் ஆரம்பிச்சு, ஏன்னா வெளியே குளிர், வீட்டுக்குள்ளே அது ஒன்று தான் சூடு. இங்கே எல்லாம் உட்டன் வீடுங்க தான். ஸோ வீட்டுக்குள்ளே ஃபயர் பிளேஸ் இருக்கும். ஃபயர் பிளேஸை போட்டுட்டு நல்லா சாப்பிட்டு வீட்டை நல்லா டெக்கரேட் பண்ணுவாங்க. இதே நீங்கள் ஜெர்மானிக் ட்ரைப் ஒன்று, ஏன்ஷியன்ட் ஜெர்மானிக் ட்ரைப் வீட்டுக்கு வெளியே இருக்க இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை அறுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து வைப்பாங்க. ஏன்னா இது சைன் ஆஃப் லைஃப், சைன் ஆஃப் ஹோப். நம்ம வின்டர் சீக்கிரம் முடிஞ்சிடும், ஸ்ப்ரிங் சீக்கிரம் வருங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு தான் கிறிஸ்மஸ் ட்ரீ ஆரம்பிக்கப்பட்டது. சரி, சாண்டா கிளாஸ் பாகன் ரிலிஜன்ல இருந்து வந்ததுதான் சொன்னியே. ஆமாங்க, சாண்டா கிளாஸும் பாகன் ரிலிஜன்ல இருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான். நம்மள கேமர்ஸ்க்கு காட் ஆஃப் வார் கேள்விப்பட்டிருப்போம். அந்த காட் ஆஃப் வார் ஓடின் தான் தெரியுமா? ஓடின் காட் ஆஃப் வார் மட்டும் கிடையாது, காட் ஆஃப் டெத்தும் கூட. ஸோ நார்ஸ் மித்தாலஜியோட ஒரு நம்பிக்கை என்னன்னா, அதாவது நார்ஸ் மித்தாலஜி இஸ் பாகன். பாகன் ரிலிஜன்ல இருக்க நார்ஸ் மித்தாலஜியோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஓடின் வானத்தை வந்து நின்று நம்ம ஊர்ல யார் யார் நல்லது பண்ணியிருக்கா, யார் யார் தப்பு பண்ணியிருக்கான்னு பார்த்து நல்லது பண்ணவங்களுக்கு கிஃப்டும், கெட்டது பண்ணவங்களுக்கு டெத்தும் கொடுப்பாருன்னு ஒரு ஐதீகம். அதுதான் குட் கிட்ஸுக்கு கிஃப்ட், பேட் கிட்ஸ் டோன்ட் கெட் எனிதிங்னு சாண்டா கிளாஸ் சொல்வாருன்னு இப்போ நம்புறாங்க. ரிசம்பிளன்ஸ் ஒத்து போதில்ல. சாப்டர் 5 குட் ஃப்ரைடே ஈஸ்டருமே சர்ச் திருடினது தானா? கிறிஸ்மஸ் மட்டும் இல்லைங்க, ஈஸ்டர், குட் ஃப்ரைடே இது எல்லாமே சர்ச்சு பாகன் ரிலிஜன்கிட்ட இருந்து அடாப்ட் பண்ணது தான். என்னப்பா சொல்ற? இது எல்லாமே அடாப்ட் பண்ணதா? அடா ஆமா. ஈஸ்டர் அப்படிங்கிற கடவுளை வணங்குற ஒரு
ஃபெஸ்டிவல் தான் ஈஸ்டராக மாறுச்சு. ஈஸ்டர்ங்கிற காடஸ் ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ப்ரிங்கோட காடஸ். அதாவது உயிர் எழுற ஒரு ஸ்ப்ரிங் சீசனோட காடஸ் தான் ஈஸ்டர். நீங்க ஈஸ்டர் பண்ணி ஈஸ்டர் எக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ரிசம்பிளன்ஸ் பார்க்குறீங்களா? காடஸ் ஈஸ்டர் சிம்பிளைஸ் பண்ணுறதே ரேபிட்டும் எக்ஸும் தான். ரிசம்பிளன்ஸ் நல்லா இருக்குல்ல? இன்னொன்று சொல்கிறேன் கேது. இப்போது நான் இங்கே வின்டரில் -15 சொன்னேன்னா, இங்கே நான் இருக்க இடம் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் தான் வின்டர் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும்னு சொன்னதில்ல. இப்போது வின்டர் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும்போது புல், மரத்தில் இருக்க இலை எல்லாமே வந்து செத்துரும். ஸ்ப்ரிங் டைம் வந்தோடனே தானாக அது பாட்டுக்கு உயிர் தெளிந்து வரும். ஈஸ்டர் எடுத்துக்கிட்டோன்னா, குட் ஃப்ரைடே நம்ம பாவத்துக்காக ஜீசஸ் இறந்தாரு. ஈஸ்டரில் பாவத்துக்காக இறந்த ஜீசஸ் உயிர் எழுதுறாரு. ரெசம்பிளன்ஸ் ரொம்ப மேட்ச் ஆகுதுல்ல. இப்போ இந்த சைடு இப்போ இருக்க ஹாலிடேக்கு வருவோம். ஈஸ்டர் நம்ம பாவத்துக்காக இறந்த ஜீசஸ், குட் ஃப்ரைடேல இறந்த ஜீசஸ் ஈஸ்டர் சண்டேல உயிர் தெழுறார். இங்கே புல், இங்கே ஜீசஸ். நேச்சர், கடவுள். புரியுதா? ரிசம்பிளன்ஸ் ரொம்ப ஒத்து போதில்ல. அந்த காலத்துல ரொம்ப பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்டியானிட்டியை வளர்த்தணும்னு நினைச்ச சர்ச் இந்த மாதிரி அடாப்டேஷன் பண்ணாங்க. ஆனா கிறிஸ்மஸை வச்சே பிஸ்னஸ் எவ்வளோ பெரிய லாபம் பார்த்துருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. பாகன் ரிலிஜன்ல இருந்து மக்களை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக சர்ச்சு இவ்வளோ ரிசம்பிளன்ஸ், இவ்வளோ அடாப்டேஷன் பண்ணாங்க. ஆனால் கிறிஸ்மஸ் இவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் சர்ச்சு கிடையாது, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ம 100 வருஷம்லாம் போக வேணாம், 20th செஞ்சுரி எடுத்துப்போம். 20th செஞ்சுரிக்கு ஆரம்பித்தோம்னா early 1900s was golden period for business. அதாவது யூரோப்லேருந்து இடம்பெயர்ந்த பிரிட்டிஷர்ஸ், ஃப்ரெஞ்ச் பீப்புள் எல்லாம் கனடாக்கும் யூஎஸ்க்கும் வந்தாங்க. அப்படி வந்த அவங்க இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1900s ஆச்சு. கனடா, யூஎஸ் இங்கே இருக்க நேட்டிவ் செவிந்தியர்கள்கிட்ட இருந்தது. இவங்க ஃபர் ட்ரேடர்ஸாக உள்ள வந்து இவங்க வந்து கனடாவையும் யூஎஸையும் பிடிச்சாங்க. அப்படி இடத்த ஆக்கிரமிச்சு அங்கேயே பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சு எக்கானமி ஒன்று பூஸ்ட் பண்ணி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு ஒன்று ஆரம்பிச்சது தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஹிஸ்ட்ரி ஆஃப் யூஎஸ். அந்த பிஸ்னஸ் எல்லாம் இந்த 1900s கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, நார்த் அமெரிக்காலையும் வின்டர் ரொம்ப ஹார்ஷாக தான் இருக்கும். நிறைய பேர் வெளியே வேலை செய்ய முடியாது, அதனால வீட்டில் இருப்பாங்க, சம்பளம் கிடையாது. இப்போ கடைகளில் சேல்ஸ் கம்மியாச்சு. இவங்க ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணணும்னு நினச்சாங்க. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரிலீஜனை தூண்டி விட்டால் மக்கள் நிறையா பண்ணுவாங்க, நிறையா கொடுப்பாங்க. ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாண்டா கிளாஸ் வருவார், கிஃப்ட் வைப்பாருன்னு ஆரம்பித்தாங்க. அதை பார்த்து இது நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கேன்னு நினச்சி ஒவ்வொரு பிஸ்னஸும் ஆரம்பித்தது தான் கிறிஸ்மஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே. கிறிஸ்மஸ் ஆஃபர்ஸ் இருக்குது, இப்போ வந்து எக்கானமி பூஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது கிறிஸ்மஸுக்கு ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறதுக்காக கம்பெனிஸ் கிட்ட மக்கள் போனஸ் கேட்க ஆரம்பித்தாங்க. நம்ம ஊரில் தீபாவளி போனஸ், இங்கே கிறிஸ்மஸ் போனஸ், இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இவ்வளோ சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோமே, இதுக்கு நம்பர்ஸ் பேக் பண்ணோம்ல? ஆமாங்க, வாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம். 2023 மட்டும் இந்த ஹாலிடே சீசனில் மட்டும் ஸ்பெண்ட் பண்ண பட்ஜெட் $1 trillion, அதாவது இந்திய மதிப்புக்கு 8.5 லட்சம் கோடி ரூபா. இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ அழகாக வாழ்ந்துருக்கு பார்த்தீங்களா? கிறிஸ்மஸை பியூராக வியாபாரத்துக்காக மட்டும் மாற்றிட்டாங்களா? இல்லைப்பா, ரிலீஜனே ஒரே வியாபாரம் தான் சொல்கிறீங்களா? ஐ லீவ் இட் டு யூ. இந்த டாபிக் நான் மெயினாக எடுத்து பேசினதுக்கு காரணம், ஒரு ரிலீஜன் அடிக்கணும், அவங்களோட ஹாலிடே, அவங்களோட பண்டிகையை மட்டம் தட்டணுங்கிறது கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்க ஃபேக்டை நம்ம வைப்போம். அதை நீங்கள் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறீங்கிறது உங்ககிட்ட விட்டுறேன். ஐ எம் நாட் டேக்கிங் எனி சைட்ஸ். ஐ எம் நாட் ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட் ரிலிஜன், எனி ரிலிஜன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.